மா, உனக்கு கொஞ்சம் புத்தி இருக்கா இல்லையா? தூங்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஃபேன் ஆஃப் பண்ற. இல்ல தம்பி, முதலாளி அம்மா தான் பெட்ரூமை க்ளீன் பண்ண சொன்னாங்க. அதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணுவியா? அப்படிலாம் க்ளீன் பண்ண மாட்டியா? அப்படியே எப்படி தம்பி கூட்டுறது? இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சாங்கல்ல, அவங்க எப்படி க்ளீன் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சொல்றேன். மீனா, என்னங்க என்னாச்சு? இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க எல்லாம் வேலைக்கு வைக்காதுன்னு எத்தனை தடவை வாங்கிட்டு சொல்றது? நிம்மதியா தூங்க கூட முடியல. முதல்ல உங்களை வேலையை விட்டு அனுப்பு. இங்க பாருங்க, இந்த தம்பின்னு கூப்பிடறவெல்லாம் வச்சுக்காதீங்க, சார்னு கூப்பிட்டு பழகுங்க. சரிங்க சார். என்ன இது இவ்வளவு உப்பா இருக்கு? மனுஷன் சாப்பிடுவானா இத? சமைக்கும் போது இதெல்லாம் செக் பண்ண மாட்டீங்களா? இல்லையே சார், கரெக்டா தானே சார் இருந்துச்சு. அம்மா கூட இப்பதான் சார் சாப்பிட்டு எஞ்சி போனாங்க. அப்போ நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ உன்னை வேணும்னே பிடிக்காததுனால போய் சொல்றேன்னு சொல்றியா? ஐயோ இல்ல சார், என் பையன் மேல சத்தியமா நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை சார். ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? அவங்க நல்லா தானே சமைச்சிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. ஒரு வேலை கூட உருப்படியே செய்ய மாட்டாங்க. எந்த வேலை செஞ்சாலும் ஏதாச்சும் ஒரு குறை இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. முதல்ல இவங்களை வேலை விட்டு அனுப்பு. இதை பிடி. ஹலோ, எந்திரிங்க. என்னடியாச்சு? காலையிலே கையில தொடப்பு வச்சு நிக்கிற. நீங்க பண்ண வேலைக்கு யாருமே இங்க வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. புடிங்க, இன்னைக்கு உங்களுக்கு லீவ் தானே, நீங்க தான் வீட்டை சுத்தம் பண்ணணும். புடிங்க. ஏங்க என்னது இது? அங்க பாருங்க, குப்பை அப்படியே இருக்கு. அங்க பாருங்க, கூட்டுங்க. ஏங்க என்ன அப்படியே போடுறீங்க? துணியை நல்லா புழிஞ்சு போடுங்க. என்னது இது? பேண்ட் எல்லாம் அவ்வளவு கரையா இருக்கு. எடுங்க, திரும்ப துவைங்க. இப்படி கழுவுனா எப்படி அதோட பேட் ஸ்மெல் எல்லாம் போகும்? ஒழுங்கா சோப் போட்டு கழுவுங்க. நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன். என்ன வேலை செஞ்சாலும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டே இருக்க. இங்க பாரு, நான் ஒன்றும் அடிமை கிடையாது. ஏதோ பாவம் பிரெக்னெண்டா இருக்குன்னு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க. பாத்தீங்களா, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் இப்படி பேசினதுக்கே உடனே நீங்க நான் உனக்கு அடிமை கிடையாதுன்னு சொல்றீங்க. காமாட்சி அம்மாவை டெய்லி இப்படித்தானே பேசிட்டு இருந்தீங்க. அவங்க நமக்கு கீழே வேலை செய்யறவங்க, நம்ம சொல்ற வேலையெல்லாம் செய்யறாங்கிறதுக்காக அவங்கள நம்ம அடிமை மாதிரி பார்க்க கூடாது. அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம வீட்டுல வந்து வேலை செய்யறாங்க. அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. நீங்க கரெக்டா பண்ண வேலையை நான் குறை சொல்றப்போ உங்களுக்கு எவ்வளவு வலிச்சது, அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும்.